ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, விளையாட்டுத்துறை விருதுகள் 2023ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட விளையாட்டுத்துறை விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விளையாட்டுத்துறை விருதுகளில் பார்த்தீங்கன்னாக்கா, தயான் சந்த் கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியா விருது, தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்த 4 விருதுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த விருதுகள் வழங்குவதற்கான தகுதிகள் என்ன, 2023ஆம் ஆண்டுக்கு யாராருக்கு எத்தனை பேருக்கு வழங்கியிருக்கான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது பார்க்க போறது தயான் சந்த் கேல் ரத்னா விருது. இவ்விருது 1991-92 ஆண்டில் நிறுவப்பட்டது. இவ்விருது விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தோருக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஆகும். விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தோருக்கு வழங்கப்படும் உயரிய விருது, இந்த வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியமானது. இவ்விருது அனைத்து விளையாட்டு துறைகளுக்கும் பொதுவான சீரிய விருதாக மிகச் சிறந்த சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது எப்ப நிறுவனம்னா 1991-92 நிறுவனங்க. 2023ஆம் ஆண்டு தயான் சந்த் கேல் ரத்னா விருது பெற்றவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் ஷெட்டி. இவங்க என்ன துறைன்னு பாத்தீங்கன்னாக்கா பேட்மிண்டன். அடுத்ததாக அர்ஜுனா விருது. இவ்விருது 1961ஆம் ஆண்டு இந்திய அரசினால் தேசிய அளவில் விளையாட்டுத் துறையில் சிறந்த சாதனைகளை படைக்கும் வீரர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் நிறுவப்பட்டது. அர்ஜுனா விருது பார்த்தீங்கன்னாக்கா 1961ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது என்னன்னாக்கா தேசிய அளவில் விளையாட்டுத் துறைகளில் சிறந்த சாதனைகளை படைக்கும் வீரர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் நிறுவப்பட்டது. இவ்விருது மகாபாரத கதையில் உள்ள கதாபாத்திரமான அர்ஜுனனின் வெண்கல சிலையோடு விருது தொகை 5 லட்சம் மற்றும் பாராட்டு பத்திரம் கொடுக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுனனின் வெண்கல சிலை எதுல வரதுனாக்கா மகாபாரத கதையில வர அர்ஜுனன், சரிங்களா? அப்புறம் விருது தொகை 5 லட்சம் ரூபாய், அப்புறம் பாராட்டு பத்திரம், இந்த 3ம் தராங்க. இந்த ஆண்டு அர்ஜுனா விருது 26 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 26 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது பெற்றவர்கள் ஓஜஸ் பிரவீன், இவர் பார்த்தீங்கன்னா வில்வித்தை. அதிதி கோபிசந்த் சுவாமி, இவரும் பார்த்தீங்கன்னாக்கா வில்வித்தை. முரளி ஸ்ரீ சங்கர் தடகளம். பருள் சௌத்ரி தடகளம் விளையாட்டு. முகமது உசாமுதீன் குத்துச்சண்டை. ஆர் வைஷாலி செஸ். முகமது ஷமி கிரிக்கெட். அனுஷ் அகர்வாலா குதிரையேற்றம். திவ்ய கிருத்தி சிங் குதிரையேற்றம். திக்ஷா தாகர் கோல்ஃப் விளையாட்டு. அடுத்து அதோட தொடர்ச்சியாக கிருஷன் கததுர் கதக் ஹாக்கி விளையாட்டு. சுஷீலா சானு ஹாக்கி விளையாட்டு. பவன்குமார் கபடி. ரிதுநேகி கபடி. நஸ்ரீன் கோகோ. பிங்கி புல்வெளி பந்துகள். ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் துப்பாக்கி சுடுதல். இஷா சிங் துப்பாக்கி சுடுதல். ஹரிந்தர் பால் சிங் சந்த் ஸ்குவாஷ். ஹைஹிகா முகர்ஜி டேபிள் டென்னிஸ். அர்ஜுனா விருது பெற்றவர்கள் தொடர்ச்சியாக இதை பார்க்கிறோம். சுனில் குமார் மல்யுத்தம். ஆண்டிம் மல்யுத்தம். ரோஷிபினா தேவி உஷு. ஷீதல் தேவி பாரா வில்வித்தை. இல்லூரி அஜய்குமார் ரெட்டி பார்வையற்றோர் கிரிக்கெட். பிராச்சி யாதவ் பாரா கெனோயிங். இந்த 26 பேர் பார்த்தீங்கன்னாக்கா 2023ஆம் ஆண்டுக்கு அர்ஜுனா விருது பெற்றவர்கள். இது பார்த்துங்க, இது போட்டித் தேர்வில் கேட்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக துரோணாச்சாரியா விருது. 3வது விருது என்ன பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா துரோணாச்சாரியா விருது. இவ்விருது 1985ஆம் ஆண்டு இந்திய அரசினால் தேசிய அளவில் விளையாட்டுத் துறைகளில் வீரர்களின் முழு விளையாட்டு திறனை வெளிக்கொணரும் சிறந்த விளையாட்டு பயிற்றுனர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் நிறுவப்பட்டது. இது என்னன்னாக்கா விளையாட்டுத் துறையில அவங்களுடைய ட்ரெயினிக்கு தரக்கூடியது. சிறந்த விளையாட்டு பயிற்றுனர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் வழங்கப்படுகிறது. இவ்விருது பெற்றவருக்கு மகாபாரத கதையில் ஆசானாக கருதப்படும் துரோணனின் வெண்கல சிலையோடு இந்திய ரூபாய் 3 லட்சம் பாராட்டு பத்திரம் கொடுக்கப்படுகிறது.
துரோணாச்சாரிய விருது பார்த்தீங்கன்னாக்கா மகாபாரத கதையில வர ஆசனாக இருப்பார்ல அவரு துரோணனின் வெண்கல சிலையோடு 3 லட்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்டிபிகேட் இது 3 தராங்க. இவ்விருது பார்த்தீங்கன்னா 1985 நிறுவப்பட்டது. துரோணாச்சாரிய விருது யாரு தரானாக்கா சிறந்த விளையாட்டு பயிற்றுனர்களுக்கு, அதாவது ட்ரெயினிஸ்க்கு தான் தராங்க. 2023ஆம் ஆண்டு துரோணாச்சாரிய விருது பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேரு. அந்த 8 பேரை பார்க்கலாம். ஆர்பி ரமேஷ் செஸ், இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். லலித்குமார் மல்யுத்தம், மகாவீர் பிரசாத் சைனி பாரா தடகளம், சிவேந்திர சிங் ஹாக்கி, கணேஷ் பிரபாகர் தேவ்ரூக்கர் மல்லாக்கம், ஜஸ்கிரத் சிங் கிரிவல் கோல்ஃப், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. பாஸ்கரன் கபடி, இவங்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர். ஜெயிந்தா குமார் புஷிலால் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. இந்த 8 பேர் பார்த்தீங்கன்னாக்கா துரோணாச்சாரிய விருது 2023 வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது. புகழ்பெற்ற ஹாக்கி வீரரான தயான் சந்த் நினைவாக 2002 நிறுவப்பட்டது. இந்தியாவில் விளையாட்டுகளில் சிறப்புமிகு வாழ்நாள் சாதனை நிகழ்த்தியவர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் ஓர் விருதாகும். விளையாட்டுல சிறப்புமிகு வாழ்நாள் சாதனை நிகழ்த்தியவர்களுக்கு வழங்கக்கூடிய விருது தான் தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது. இவ்விருது பெற்றோருக்கு இந்திய ரூபாய் 5 லட்சம் பாராட்டு சான்றிதழ், சிலை வடிவம் மற்றும் அலங்கார உடையும் வழங்கப்படுகிறது. இதுல 5 லட்ச ரூபா தருவாங்க, சர்டிபிகேட் தருவாங்க, அப்புறம் சிலை வடிவம் தருவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அலங்கார உடை தருவாங்க. மொத்தம் 4 தருவாங்க. இந்த விருது எப்போ நிறுவனாக்கா 2002 நிறுவியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர்கள்: மஞ்சுஷா கன்வார் பேட்மிண்டன் விளையாட்டு, வினித் குமார் சர்மா ஹாக்கி விளையாட்டு, கவிதா செல்வராஜ் கபடி விளையாட்டு. இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னாக்கா 2023 தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.